குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் பிப்ரவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வட மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்றும் அந்த மையம் கணித்துள்ளது. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு நேற்று சவரனுக்கு 9520 ரூபாய் அதிகரித்தது. வெள்ளி விலையும் கிலோவிற்கு 25,000 ரூபாய் உயர்ந்தது. இன்று மேலும் உயரும் என எதிர்பார்த்த நிலையில் தங்கம் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. தங்கம் கிராமுக்கு 600 ரூபாய் குறைந்து 1 கிராம் 16,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 4,800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,29,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 415 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 4,15,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழுப்பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். காந்தியை மறைத்து நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கலை ஒட்டி பிப்ரவரி 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், புதிய முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளித்த உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சுயநலத்துடன் செயல்படுவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்கள்தான் நாட்டின் அடித்தளம் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயண பொறுப்பாளர்களாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம், ராதாபுரம், வால்பாறை, திருப்பூர் வடக்கு, ஊட்டி ஆகிய 5 தொகுதிகளுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக சுற்றுப்பயண பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுப்பயணத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இதுகுறித்து வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், பொறுப்பாளர்களுக்கு குறைந்தது 2 தொகுதிகளில் இருந்து அதிகபட்சமாக 7 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதியில் குறைந்தது 2 முறையாவது முழுமையான சுற்றுப்பயணத்தை நடத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு முறையும் சுற்றுப்பயணத்தின் போது இரவு தங்குதல் உட்பட 24 மணி நேரம் செலவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமுதாய தலைவர்கள் சந்திப்பு, சட்டமன்ற குழுவோடு சந்திப்பு, தொகுதியில் உள்ள மாவட்ட, மண்டல அணி நிர்வாகிகளோடு சந்திப்பு, பூத்திற்கு நேரடியாக சென்று பலம் வாய்ந்த பூத் பற்றி வழிகாட்டுதல், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செல்லுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவுக்கு எந்த மோதல் போக்கும் இல்லை என்று அக்கட்சியின் MP கனிமொழி கூறியுள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தேமுதிக எந்த கட்சியுடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இரண்டு பக்கமும் கூட்டணி பேசுவதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பில் காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் கேட்கப்பட்டதா என்பது குறித்து தனக்கு தெரியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தஞ்சை ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதிகள் எண்ணிக்கை குறித்து வெளியான தகவல் உண்மை அல்ல என்று தெரிவித்தார். ராகுல் காந்தி போய் கனிமொழி அவர்கள் சந்திச்சு 41 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட், 41 எம்எல்ஏ. எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. அது உண்மை இல்லை. அதெல்லாம் ஓகே. என்ன பேசுனாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. பேசியிருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தாலும் பத்திரிகைகளை சொல்வதற்கு நாகரிகம் இருக்காது. நாங்கள் கடைசியாக நிறைவு பெறும்போது ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதிகார மமதையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த நிர்வாகிகள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரசுக்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்குதுலாம் ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது. அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மத்தை கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி என்பது அனைத்து பாராளுமன்ற கூட்டணிக்காக உருவாக்கப்பட்டது. யார் எந்த பேர் சொல்கிறாங்கிறத அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதிமுகவில் தன்னை எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மறுப்பது பழைய செய்தி என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுகவில் தன்னை மீண்டும் சேர்க்க வேண்டும் என அவர் விடுத்த வேண்டுகோளை கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நிராகரித்துவிட்டார். இந்த நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் இதுகுறித்து கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி கூறியது பழைய செய்தி என சிரித்தவாறு கடந்து சென்றார். எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்கள நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். பழைய செய்திங்க. அதுக்கு 11 சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவியின் உடல் கிடைத்துள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து மீட்டுள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை புழல் அருகே தொழிலதிபர் வீட்டில் 15 சவரன் தங்கம், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு கொள்ளையை அரங்கேற்றிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி விவசாயி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடூர கொலை முயற்சி சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 15 நாட்களில் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 16 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதியில் 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 22,857 மாடுகள் உள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் மாடுகளால் ஏற்படும் போக்குவரத்து இடையூறு, சுகாதார சீர்கேடு, மாடுகளால் மக்கள் தாக்கப்படும் சம்பவங்களை தடுக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மாடுகளால் ஏற்படும் தொல்லைகளை கட்டுப்படுத்த மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டு உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் ஏற்கனவே 6 இடங்களில் தொழுவங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெறலாம் என கூறப்பட்டுள்ளது.
மார்ச் 18ஆம் தேதிக்குள் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் பெற வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி காலக்கெடு விதித்துள்ளது. செல்லப்பிராணிகளுக்கு ஏற்கனவே மைக்ரோசிப் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்ட நிலையில் மாடுகளுக்கும் சிப் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நில அதிர்வு ஏற்பட்டதில் சுவர்களில் விரிசல் விழுந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். திருவேங்கடம் தாலுகா கீழ அழகு நாச்சியாபுரம் பகுதியில் நேற்று இரவு 9 மணி அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது. இதனால் பீதியடைந்த அப்பகுதி மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி பொது வெளியில் தஞ்சமடைந்தனர். நில அதிர்வானது 3 வினாடி வரை உணரப்பட்டதாகவும் 5ற்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவரில் விரிசல் ஏற்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதில் என் செவரில் லேசாக மூச்சு விட்டுருச்சு. அப்புறம் வீடெல்லாம் அலங்குனதே நான் எந்திரிச்சு போகலன்னு எனக்கு எந்திரிக்க முடியாது. திடீர்னு ஆடினோடனே குத்து வச்சுக்கிட்டேன். அந்த அன்றைக்கில் அது திரும்ப என் தெரியாமலாம் ஆட்டம் கொடுத்துருச்சு. நான் வீட்டுக்குள்ளே போய் பாடியை முடி படுத்தேன். படுகாத நான் தசம் போய் படுத்துக்கிட்டேன். சட்டப்பேரவை தேர்தலில் கருத்து கணிப்பையும் தாண்டி திமுக வரலாற்று சாதனை படைக்கும் என அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 45% வாக்குகள் பெறும் என இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பை மேற்கோள் காட்டினார். இதேபோல பெண்களின் இதயங்களை வெல்லும் போட்டியில் திமுக முன்னணியில் இருப்பதாக டெக்கான் குரானிக்கல் வெளியிட்ட கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நேரு 45% என்பதே கூட மிக குறைவான கணக்குதான் என்பதை தேர்தலில் திமுக அடையப்போகும் வரலாற்று வெற்றி நிரூபிக்கும் என அறிக்கையில் கூறியுள்ளார். அத்துடன் 5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் திமுக ஆட்சியில் பயன்பெறும் பெண்கள் மீண்டும் தங்களுக்கு மகுடம் சூட்டுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். பழனியில் தைப்பூச திருவிழா 5ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு பல மாவட்டங்களில் இருந்து வந்த பாத யாத்திரை பக்தர்கள் காவடி எடுத்து முருகன் பக்தி பாடல்கள் பாடியபடி கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். திருக்கல்யாணமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தேரோட்டமும் நடைபெற உள்ளது. பக்தர்களின் வசதிக்காக கிரிவல பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 3000ற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியுள்ளது. சென்னையில் உள்ள நடிகர் ஜெயராம் வீட்டில் நடந்த விசாரணையின் போது தனது வீட்டிற்கு பலமுறை உன்னிகிருஷ்ணன் போற்றி வந்து சென்றதாகவும் துவாரபாலகர் சிலை தனது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பூஜை செய்ததாகவும் நடிகர் ஜெயராம் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உன்னிகிருஷ்ணன் போற்றியுடன் எவ்விதமான பண பரிமாற்றமும் செய்து கொண்டது இல்லை என்றும் அவரது மோசடி குறித்து தனக்கு எதுவும் தெரியாது, அவரை மிகவும் நம்பியதாகவும் நடிகர் ஜெயராம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இவ்வழக்கில் நடிகர் ஜெயராம் சாட்சியாக சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைமை அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானது தொடர்பாக 2வது நாளாக தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்துகின்றனர். பாராமதியில் விபத்து நடந்த இடத்தில் விமானத்தின் பாகங்களை சேகரித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் மரணத்தை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் வலுத்துள்ளது. ஒன்றுபட்ட தேசியவாத காங்கிரஸையே அஜித் பவார் விரும்பியதாக அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் பதவி விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மனைவிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள சுனேத்ரா பவார் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் சிலிண்டர் வெடித்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் ஆட்டோ மீது கார் மோதியதில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஓட்டுநர் எதிரே வந்த லாரி மோதி உடல் நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் இருந்த பயணிகள் பலத்த காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராஜ்யசபா எம்பியும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவருமான PT உஷாவின் கணவர் ஸ்ரீனிவாசன் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள தனது வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். 64 வயதான அவரை குடும்பத்தினர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். அவரது இறுதி நிகழ்ச்சி மாலை கோழிக்கோட்டில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீனிவாசன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் சாலைகளில் பனிக்கட்டிகள் மலை போல் குவிந்து கிடப்பதால் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் குவிந்துள்ள பனிக்கட்டிகளை கனரக வாகனம் மூலம் அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பெங்களூரு விமான நிலையத்தில் தன்னிடம் வெடிகுண்டு இருப்பதாக விளையாட்டாக கூறிய பயணியை போலீசார் கைது செய்தனர். பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனை நடைபெற்றது. அப்போது அகமதாபாத் செல்வதற்காக வந்த அபு அகில் என்ற தொழிலதிபர் பாதுகாப்பு சோதனையில் ஏற்பட்ட எரிச்சலில் தனது உடலில் வெடிகுண்டு கட்டப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அது பொய் என தெரியவந்தது. எனினும் பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதற்காக அபு அகிலை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் ராஞ்சி செல்வதற்காக வந்த ஸ்னேகா குமாரி என்பவர் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பேட்மேன் கதாபாத்திரத்தின் உடையை அணிந்து நகரசபை கூட்டத்திற்கு வந்த நபரால் சலசலப்பு ஏற்பட்டது. அமெரிக்க குடியேற்ற அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இசை உலகின் முன்னணி நட்சத்திரங்களின் சொந்த பொருட்கள் ஏலத்திற்கு விடப்பட்டது. இசை உலகின் மிக முக்கிய விருதான கிராமிய விருதுகள் இந்த வாரம் வழங்கப்படும் நிலையில் தனியார் அறக்கட்டளை நடத்தும் இந்த ஏலம் ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜஸ்டின் பீபர், டெய்லர் ஸ்விஃப்ட், லேடி காகா, எமினம் உள்ளிட்ட பலரும் தங்களின் பொருட்களை நன்கொடையாக ஏலத்திற்கு அளித்துள்ளதால் 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் அமெரிக்க டாலர் வரை வசூலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி போட்டியில் பங்கேற்க கேரளா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் இந்திய அணி வீரர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் இன்ஸ்டாகிராம் பக்கம் டீஆக்டிவேட் செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 24 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இன்ஸ்டா பக்கம் திடீரென டீஆக்டிவேட் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது குறித்து சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது. டெல்லி பாரத் மண்டபத்தில் இந்தியா அரபு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நாளை நடைபெறுகிறது.
இதில் அரபு லீக் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களும் அதன் பொதுச் செயலரும் பங்கேற்கின்றனர். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் கழித்து இம்மாநாடு நடைபெறவுள்ளது. கடந்த 1945ஆம் ஆண்டில் 7 நாடுகளுடன் உருவான அரபு லீக் கூட்டமைப்பில் தற்போது எகிப்து, ஈராக், ஜோர்டான், லெபனான், சவுதி அரேபியா உள்ளிட்ட 22 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்தியா, அர்மேனியா, பிரேசில், கிரீஸ் போன்ற நாடுகள் பார்வையாளர்களாக இடம்பெற்றுள்ளன. இந்தியாவுடன் உறுதியான எரிசக்தி கூட்டமைப்பு கட்டமைக்கப்படும் என அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. இந்தியாவின் திரவ எரிவாயுவில் 10% அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது. இந்த சூழலில் கோவாவில் கடந்த 27ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் எரிசக்தி வார நிகழ்ச்சியில் கூடுதலாக எரிவாயுவை அமெரிக்கா சப்ளை செய்யும் வகையில் நீடித்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான ஆலோசனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இந்தியாவுடன் உறுதியான எரிசக்தி கூட்டமைப்பு மேற்கொள்ளப்படும் என மும்பையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வெனிசுலா வான்பரப்பை வர்த்தக நோக்கத்திற்கு திறக்க தயார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சியை தொடர்பு கொண்டு பேசிய அவர் இந்த தகவலை தெரிவித்தார். மேலும் எண்ணெய் வளமிக்க வெனிசுலாவில் ஏராளமான நிறுவனங்கள் தொழில் தொடங்கி அந்நாட்டு வளங்களை வெனிசுலாவும் அமெரிக்காவும் பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யப்படும் என டிரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் முன்பை விட வெனிசுலா அதிக அளவில் பயன்பெறும் என டிரம்ப் குறிப்பிட்டார். வடகொரியாவில் இந்த ஆண்டு பெரிய அளவிலான கட்டுமான திட்டங்களை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். அதன்படி ஒரே நேரத்தில் 20 பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தார். இதற்கிடையே ஆளும் தொழிலாளர் கட்சியின் 9வது மாநாட்டை முன்னிட்டு முக்கிய கொள்கை முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாக அமெரிக்க போர்கள் துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். வாஷிங்டனில் அதிபர் டிரம்புடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பீட் ஹெக்ஸெத் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இல்லையெனில் அமெரிக்க போர்த்துறையிடமிருந்து அதிபர் டிரம்ப் எதிர்பார்க்கும் முடிவுகளை தாம் செயல்படுத்த வேண்டி வரும் என ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை சூசகமாக பீட் ஹெக்ஸெத் குறிப்பிட்டார். தென் அமெரிக்க நாடான பெருவை கனமழை சூறையாடியதால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு பொதுமக்கள் நிர்கதியாகி தவிக்கின்றனர். பெருநாட்டின் ஜுனின் பிராந்தியம் சான்சமாயோ மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டது மட்டுமின்றி சாலையில் தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் மிகுந்த துயரத்தை அனுபவித்து வருகின்றனர். இதிலிருந்து மீண்டு வர தங்களுக்கு பல நாட்களாகும் என அவர்கள் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர். வெனிசுலாவில் எண்ணெய் வர்த்தகத்தில் தனியாரின் பங்களிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும் சட்ட திருத்தத்திற்கு அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் எண்ணெய் பொருட்கள் மீதான வரி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெனிசுலா வான்வெளியை வணிக நோக்கில் விமான சேவைக்காக திறப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால அதிபர் டெல்சி கையொப்பமிட்டுள்ளார்.